சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6 மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதை கண்டித்து சென்னை அம்பத்தூரில் உழைப்போர் உரிமை இயக்க தலைமை அலுவலகத்தில் கடந்த 57 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் தூய்மை பணியாளர்களிடம் அமைச்சர் சேகர் பாபு பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடித்து வைத்தார். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திக், விவரங்கள். பணி நிரந்தரம் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழங்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல் உறுதியளித்திருக்காரு. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6 மண்டலத்தை தனியார் மயம் கண்டித்தும் ஜூலை 31, 2020 ஆண்டு தேதி பணியிலே மீண்டும் பணி வழங்க வேண்டும் வலியுறுத்தியும் முதலமைச்சர் தலையிட்டு உடனே தீர்வு காண வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைமைச் செயலகம் முற்றுகை, சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களாக 165வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக அம்பத்தூரில் உள்ள உழைப்போர் உரிமை இயக்க தலைமை அலுவலகத்தில் நவம்பர் 17ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். உண்ணாவிரத போராட்டத்தின் 57வது நாளான இன்று அம்பத்தூரில் தலைமை அலுவலகத்தில் 3ஆம் கட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பெரிய நாயகி, ரீட்டா, லட்சுமி, நாகலட்சுமி ஆகியோரின் 3 பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு போராட்டத்தை கைவிட்ட நிலையில லட்சுமி மற்றும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். நிலையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா அம்பத்தூரில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு நேரில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண் தூய்மை பணியாளர் போராட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள். பின்னர் 5 மற்றும் 6 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார்கள். இதில் பணி நிரந்தரம் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழங்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக சேகர் பாபு உறுதி அளித்திருக்காரு. இதனால் தூய்மை பணியாளர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். மேலும் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் என வெளிப்படுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.